அது ஆர்எஸ்எஸ் மாநாடு. அது தேவையில்லாமல் முருகரை கொண்டு வந்து பாவம் கேவலப்படுத்த வேண்டியதில்லை. அவர் முருகரை பொறுத்தவரையிலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், முருகர் வந்து அறுபடை வீடுங்கிறது. ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் அங்கே இருக்க புனிதத்தை போய் பார்க்குறது. செட்டு போட்டு காமெடி பண்ணுறதுக்கெலாம் வந்து முருகர்னு சொல்ல முடியாது. அது எல்லா இடத்துலையும் செட்டு போட்டு நீங்கள் எக்ஸிபிஷன் நடத்துகிறாப்புல மாநாடு நடத்துகிற பழக்கங்கிறது பாஜக காரனுக்கும் ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு தான் இருக்கும். முருகரே அவமானப்படுத்தின இந்த கூட்டமாயிருச்சு. அதாவது எல்லாரும் திருச்செந்தூருக்கு போகணும், பழனிக்கு போகணும், பழனிக்கு முட்டை அடிக்கணும், பழனிக்கு விரதம் இருக்கணும், திருப்பரங்குன்றத்தில் போய் கல்யாணம் பண்ணணும், பழமுதிர்ச்சோரில் போய் குழந்தையோட போய் பார்க்கணும், திருத்தணியில் போய் சாமி கும்பிடணும், மருதமலையில் போய் சாமி கும்பிடணுங்கிறது எல்லாருடைய ஒரு கனவாக இருக்கும். எல்லாத்தையும் செட்டு போட்டு ஒரே கல்யாண மண்டபத்தில் வச்சாப்புல இந்த எக்ஸிபிஷன் கிரவுண்டில் வைப்பாங்க. இந்த விருதுநகர் நம்ம கேவிஎஸ் இதில் எக்ஸிபிஷன் நடக்கும். எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு அதுக்கு ஒரு காமெடி பண்ணுறதுக்காக பவன் கல்யாண்னு ஒருத்தனை கூட்டு வந்து ஒரு துணை முதலமைச்சரை கூட்டு வந்து நாங்கள் தப்பாக அவர் தமிழை படித்து அவர் எழுதி கொடுத்ததெல்லாம் பேசி என்னென்னமோ பேசிட்டு போயிருந்தார். இது வந்து அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டும் தவறான கருத்துக்களை சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க கோயில்கள்லாம் இடங்களும் இவ்வளவு கோயில்கள்லாம் நீங்கள் வந்து இடங்களை வச்சுருக்காங்க, இதெல்லாம் மீட்கணும்னு சொல்கிறதும், இது எல்லாம் இவர்களை பொறுத்த மட்டும் மதத்தை அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும். அதே மாதிரி கோயில்கள் இடங்களை பாஜகக்காரர்கள் கண்ணில் இருக்குது. இது ஒரு ரியல் எஸ்டேட்டாக பார்க்குறாங்க. அரசாங்கத்திட்ட இருக்க, அதாவது காமராஜர் காலத்திலிருந்து அரசாங்கம் கோயிலை வச்சுருக்கு. கக்கன் இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார். இதெல்லாம் பொறுக்காது ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு. இவர்களை பொறுத்த மட்டும் அரசாங்கத்திட்ட இந்த நிலம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு பொறுக்காது. இவர்களை பொறுத்த மட்டும் அந்த நிலத்தை எடுக்கணும். குஜராத் மாதிரி எல்லாத்தையும் அது தனித்தனியாக பாஜக காரங்கள்ட்டையும் ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்லையும் வரணும். ஒவ்வொரு கோயிலையும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் பாஜக காரங்களும் கண்ட்ரோலில் வந்து அங்கே உண்டியலில் கை வைக்கணும் உங்களுக்கு. இதுதான் அவர்களுடைய திட்டமே ஒழிய வேறு எந்த திட்டமும் கிடையாது. முருகர் பக்தர்கள் யாரும் இதற்காக ஏமாறப்போவதில்லை. பாவம் அப்ராணி சப்ராணிக்கு ஒரு 20 கோடி ரூபா செலவழிச்சு, இது ஒரு 20, எனக்கு ஒரு பிஜேபி காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், 20 கோடி ரூபா பட்ஜெட்டாக 20 கோடி ரூபா பட்ஜெட்டில் இது இவ்வளோ எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டு இருக்காங்க மதுரையில். இந்த 20 கோடி ரூபா பட்ஜெட்டை வச்சு பல பேருக்கு பலது பண்ணியிருக்கலாம். பாஜக மீண்டும் ஒரு முறை ஏமாறப்போகிறது.